நண்பா, நம்ம ஆன்லைனில் ஒரு டியூட்டோரியல் பார்க்குறோம், ஒரு ஆப் பில்ட் பண்ணுறோம். அது நம்ம சிஸ்டத்தில் சூப்பராக ஒர்க் ஆகுது. அதே ஆப்பை ஒரு 10 லட்சம் பேர் ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னு வைங்க. அதே மாதிரி சூப்பராக ஒர்க் ஆகுமா, இல்லை சூப்பராக கிராஷ் ஆகுமா? இப்போ அது சூப்பராக ஒர்க் ஆகிறதுக்கும் மாசாக கிராஷ் ஆகிறதுக்கும் நடுவில் ஒருத்தர் இருக்காருங்க. அவர் தாங்க சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட். நம்ம எல்லாருமே கோட் படிக்கிறோம், கோடு எழுதுகிறோம். ஆனால் ஒரு கோடராகவே இருக்க போகிறோமா, இல்லை ஒரு சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்டாக மாற போகிறோமா? இன்றைக்கி வீடியோவில் சிம்பிள் அனாலஜிஸை வச்சு ஒரு டெவலப்பருக்கும் சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்டுக்கும் என்ன வித்தியாசம், எப்படி சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்டாக மாறுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். லெட்ஸ் டேக் சிம்பிள் அனாலஜி. ஒரு வீடு கட்டலான்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போது டெவலப்பர் யார்? அவர் தாங்க நம்ம கட்டட மேஸ்திரி. அவருக்கு செங்கல் எப்படி அடுக்கி வைக்கிறது, சிமெண்ட் எப்படி மிக்ஸ் பண்ணுறது எல்லாமே நல்லா தெரியும். நம்ம டெவலப்பருக்கு ஒரு ஆப்பை எப்படி பில்ட் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும், என்னென்ன ஏபிஐஸ் யூஸ் பண்ணணும் எல்லாமே நல்லா தெரியும். லாஜிக் எழுதுறது, யூஐ டிசைன் பண்ணுறது, ஏபிஐ யூஸ் பண்ணுறதுன்னு சாஃப்ட்வேரை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம டெவலப்பர்ஸ் செதுக்கிக்கிட்டு இருப்பாங்க. எப்படி கட்டடத்துக்கு பிளான் போட்டு கொடுக்க ஒரு சிவில் இன்ஜினியர் இருக்காரோ அதே மாதிரி தாங்க சாஃப்ட்வேருக்கும் ஒரு ஆர்கிடெக்ட். சிவில் இன்ஜினியர் எப்பயுமே கல் அடுக்க மாட்டாருங்க. ஆனால் அவரு தான் என்ன மாதிரியான கல் யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணுவார். இங்கே டெவலப்பருக்கும் ஆர்கிடெக்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்பர் ஃபோக்கஸ் ஆன் ஹவு டு பில்ட், ஆர்கிடெக்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் டு பில்ட் அண்ட் ஒய். ஐடியில் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு விஷயம் ஸ்கேலபிலிட்டி. ஸ்கேலபிலிட்டினா என்ன? ஒரு சின்ன அனாலஜி வச்சு பார்க்கலாமாங்க. நம்ம ஒரு டீ கடையை எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். ஒரு சின்ன டீ கடை செட் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? ஒரு ஸ்டவ்வு, ஒரு பாய்லரு, 4 டம்ளரு, அவ்வளோதான். ஒரு டீ கடை ரெடி. டெய்லி 10 பேர் வருவாங்க, கடை நல்லா போகும், பிஸ்னஸும் ஓகேவாக இருக்கும். திடீர்னு அந்த டீ கடைக்கு ஒரு 500 பேர் டீ கொடுங்கன்னா என்ன ஆகும்? பிஸ்னஸ் கிராஷ் ஆகிடும். இங்கே தாங்க நம்ம ஆர்கிடெக்ட் உள்ளே வராரு. ஆர்கிடெக்ட் முன்னாடியே யோசிப்பாருங்க. ஒருவேளை திடீர்னு கும்பல் வந்துருச்சுன்னா இருக்கிற அடுப்பு போதுமா, எக்ஸ்ட்ரா அடுப்பு செட் பண்ணணுமா, இல்லை பாய்லர் பெருசாக வைக்கலாமா, இல்லை பில்லிங் கவுண்டரை தனியாக வச்சுட்டு காஃபிக்கு தனியாக ஒரு கவுண்டர் ஓப்பன் பண்ணிடலாமா? இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்கேல் ஆகும்போது சிஸ்டமும் அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே யோசித்து வேணுங்கிறப்ப ஸ்கேல் அப்பிங், வேண்டாங்கிறப்ப ஸ்கேல் டவுன் பண்ணுறதுக்கு அவர் எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருப்பாருங்க. இப்போ மேனேஜ்மெண்ட் சைடில் இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட் எப்பயுமே பெஸ்ட்டான டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு காம்பவுண்ட் வால் கட்டணும். 2 ஆப்ஷன். ஆப்ஷன் 1, நல்லா ஸ்ட்ராங்காக செங்கலை வச்சு கட்டி முடிக்கலாம். காம்பவுண்ட் வால் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் காஸ்ட்டும் ரொம்ப அதிகமாகும், டைமும் ரொம்ப எடுத்துக்கும். அதுவே ஆப்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா, நமக்கு ரெடிமேட் காம்பவுண்ட் வால் இருக்குது, வாங்கிட்டு வரோம், ஃபிக்ஸ் பண்ணுறோம், காஸ்ட்டும் கம்மியாகும், குயிக்காக முடிச்சிடலாம். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் நம்மக்கிட்ட பட்ஜெட் கம்மியாக இருக்குது, சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு ஆர்கிடெக்ட்கிட்ட சொன்னால் அவர் என்ன சூஸ் பண்ணுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கரெக்ட். கண்டிப்பாக அவர் ரெடிமேட் வால் தான் சூஸ் பண்ணுவார். ஏன்னா சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலாம், காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். இதுக்கு பேர் தாங்க பிஸ்னஸ் ட்ரேட் ஆஃப். ஒரு சாஃப்ட்வேர் பேக்எண்டுக்கு எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுமா, நோ எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுமா அப்படின்னு முடிவு பண்ணுறது ஸ்டைலுக்காக இல்லைங்க, அது ரெக்யர்மெண்ட். இந்த மாதிரி பிஸ்னஸுக்கும் அப்ளிகேஷனுக்கும் நடுவில் இருக்கிற ட்ரேட் ஆஃபை ஹேண்டில் பண்ணுறது தாங்க சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்டோட வேலையே. ஸோ நீங்கள் ஒரு டெவலப்பராக இருக்கீங்கன்னா ஜஸ்ட் கோடிங்கோட மட்டும் நிறுத்திடாதீங்க. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ப்ராஜெக்ட் வரும்போது உங்கள் ஆர்கிடெக்ட் கூட ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணுங்கள். அவர் ஏன் அந்த டெக்னாலஜி சூஸ் பண்ணுறாரு, ஏன் இந்த டேட்டாபேஸ் சூஸ் பண்ணுறாரு, 2 வருஷம் கழித்து இந்த ஆர்கிடெக்சர் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுமா, ஸ்கேலபிளாக இருக்குமா, இல்லை பிஸ்னஸ் கிராஷ் ஆகுமா, இது எல்லாத்தையும் நீங்கள் யோசிங்க. உங்கள் ஆர்கிடெக்ட்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு ஆர்கிடெக்டாக உங்களால் க்ரோ ஆக முடியும். இன்றைக்கி பார்த்த அனாலஜிஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது டாபிக் உங்களுக்கு சிம்பிளான அனாலஜிஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட டெவலப்பர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கொஷின்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் தட் ஐடி அண்ணா. லெட்ஸ் மேக் யுவர் கரியர் பெட்டர். சியர்ஸ்.